யார் ரொம்ப பங்க்சுவலா இருப்பாங்க? நானா பேர் சொல்லு. அஸ்வின். வைபோட கம்பேர் பண்ணா நான் தான் இல்லை சார். ஆமா ஆமா கண்டிப்பா. ஓகே சார். என்ன சார், எதுவும் கம்ப்ளைண்டா? இல்ல, ஏசி சாரை பார்க்கணும். எதுக்கு சார்? இல்ல, என்னோட தங்கச்சி மிஸ்ஸிங் கேஸ்ல இன்வெஸ்டிகேட்டிவ் ஆஃபீஸர் அவர் தானே? ஆமா. அந்த விஷயமா அவரை பார்க்கணும். உள்ளதான் இருக்காரு, வாங்க. கான்ஸ்டபிள் எல்லாத்தையும் வந்து கொடுத்துட்டானா? சரி, மட்டனை சுக்கா பண்ணிரு. இந்த பாறை மீனை கிளீன் பண்ணி வாங்கிட்டு வந்திருப்பான், அத குழம்பு வச்சிரு. ஈரல் வாங்கிட்டு வர சொன்ன, வாங்கிட்டு வந்து தந்தானா? அத நல்லா தனியா வறுத்து வச்சிரு. மறக்காம ஆனியன் போட்டு ஒரு ஆம்லெட் போட்டு வச்சிருமா, அப்பதான் நல்லா சாப்பிட முடியும். சமைச்சு வச்சிரு. சரி, நான் ஒரு 2-2:30க்கெல்லாம் சாப்பிட வந்துடுறேன். சரியா? வச்சிடறேன். சார். என்ன சார், சார், என்ன பிரச்சனை? தங்கச்சி மிஸ்ஸிங் கேஸ் விஷயமா உங்களை பார்க்க வந்திருக்காரு சார். அதான் தேடிட்டு இருக்கமே. இன்னும் என்ன சார் வேணும் உங்களுக்கு? என்னது? என்ன வேணுமா சார்? என் தங்கச்சி காணாம போய் 3 நாள் ஆகுது சார். ஆனா இன்னும் ஒரு தகவல் கூட உங்களுக்கு கிடைக்கலையா சார்? நீங்க என்ன சார் ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க இந்த கேஸ்ல? என்ன சார், அதிகாரம் தூள் பறக்குது. நீங்க என்ன என்னோட ஹையர் அபிஷியலா? விசாரணை நடந்துகிட்டு தானே இருக்கு. சார் சார் சி, காணாம போனது ஒரு பொம்பளை புள்ள சார். இப்ப வரைக்கும் அவ எங்க இருக்கா, என்ன பண்றான்னு உங்களால கண்டுபிடிக்கவே முடியல சார். என்ன சார் நீங்க ஆக்ஷன் எடுத்திருக்கீங்க? எனக்கு அது தெரியணும் சார். ஐ ஹேவ் ஆல் தி ரைட் சார். அதெல்லாம் உங்ககிட்ட நான் எதுக்கு சொல்லணும் சார்? கிடைச்சிருக்கிற ஆதாரத்தை பத்தி உங்களுக்கு தெரியும்ல, அதை வச்சு நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். சார் 3 நாள் ஆச்சு சார், இன்னும் ஒரு சஸ்பெக்ட் கூட நீங்க கண்டுபிடிக்கல சார். எங்களுக்கு கிடைச்சிருக்கிற ஒரே ஒரு சஸ்பெக்ட், சந்தேகத்துக்குரிய ஆள் யாருன்னு தெரியுமா? உங்க ஒய்ஃப் நந்தினி. அவங்க தான் எங்களை பொறுத்த வரைக்கும் சஸ்பெக்ட். என்ன செய்யலாம் சார்? சார் ப்ளீஸ் சார். சார் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் சார். தயவு செஞ்சு இப்படி எல்லாம் பேசாதீங்க சார். சார் சார், என் வைஃப்க்கும் இதுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது, அது உங்களுக்கே நல்லா தெரியும் சார். ஏன் சம்பந்தம் இல்ல? அந்த அரிதாவோட டெட் பாடி கிடந்த இடத்துல தான் உங்க ஒய்ஃபோட செல்போன் கிடைச்சது. அப்ப உங்க ஒய்ஃபுக்கும் இந்த கிட்னாப் கேஸுக்கும் சம்பந்தம் இருக்குல்ல? சார் சார் ப்ளீஸ் சார். சார் இப்படி அநியாயமா பேசாதீங்க சார். சார் அவ காணாம போன டைம்ல என் வைஃப் அன்கான்ஷியஸா ஹாஸ்பிடல்ல இருந்தா சார். அவங்களே கிட்னாப் பண்ணிருக்கணும்னு ரூல்ஸா இருக்கு. ஆள் வச்சு கடத்திருக்கலாம், இல்ல கிட்னாப்பருக்கு டீடைல் கொடுத்திருக்கலாம். அந்த போன் அங்கே கிடைச்சதுக்கு என்ன காரணமா இருக்கும், நீங்களே சொல்லுங்க சார். சார் அது நீங்க தான் சார் கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கிறோம். அதுக்கு உங்க ஒய்ஃபை விசாரிக்கணும். அவங்க உண்மையை சொல்லலைன்னா 3rd டிகிரி ட்ரீட்மெண்ட் கொடுப்போம். லேடி போலீஸை வச்சு ஐஸ் மேல படுக்க வச்சு லத்தியால 4 போடு போட்டாங்கன்னு வைங்க, தன்னால உண்மை வெளியே வந்துடும். செய்ய சொல்லுவோமா? சார் திஸ் இஸ் சென்ஸ்லெஸ் சார். சார் என்ன சார் நீங்க பேசிட்டு இருக்கீங்க? புரியுதுல? உங்களுக்கு அவசரமா கேஸை சால்வ் பண்ணோம்னா கண்ணு முன்னாடி இருக்கிற சஸ்பெக்டை தான் நாங்க விசாரிக்கணும். அதுக்கும் விட மாட்டேன்றீங்க. இதுல எங்க இன்வெஸ்டிகேஷனை குறை வேற சொல்லுவீங்களா? ஓ சார், சார் நீங்க ரொம்ப தப்பா பேசிட்டு இருக்கீங்க சார். சார் அதை சொல்ல நீங்க யார் சார்? சார் உங்ககிட்ட பேசி டயத்தை வேஸ்ட் பண்ண என்னால முடியாது. எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, வெளியே கிளம்பணும். நாங்க இன்வெஸ்டிகேஷன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஏதாவது தகவல் கிடைச்சா உங்களுக்கு சொல்லி அனுப்புறோம். இப்போ நீங்க கிளம்புங்க. யோ, கூட்டு போயா? சார் வாங்க சார், ப்ளீஸ் சார். வாங்க வாங்க சார். Damn it. என்ன மாதிரி ஆள் அந்த ஆளு? ஒரு நிமிஷம் நான் லேட்டா வந்திருந்தா அந்த ரஞ்சித் தப்பிச்சு போயிருப்பான். இந்த ஆளு வேலையா போயிருக்குமே. அந்த நன்றி கூட இல்லாம நந்தினி அசிங்கப்படுத்துறதுலயே குறியா இருக்கான். இதுக்கு ஏதாவது ஒரு வழியை கண்டுபிடிக்கணும். இந்த போலீஸ் கண்டுபிடிக்காததை நாமளே கண்டுபிடிக்கணும். எஸ், இதுக்கு நிச்சயமா ஒரு பிளான போடணும். இவன் ஸ்டேஷன் என்ன பண்றான்?
ஒருவேளை நந்தினி ஃபேமிலிக்கு ப்ரொடெக்ஷன் கேட்கறதுக்காக போயிருப்பானோ? இவனை எங்கேயோ பார்த்திருக்கோமே. இவன் அந்த பைக்கையும் பார்த்திருக்கோமே. எங்க பார்த்தோம் இவனை? நந்தினி ஃபேமிலியை கூட்டிட்டு வரும்போது என் காரை ஃபாலோ பண்ணி பின்னாடியே வந்தவன் இவன் தான். ஏய், இவதுக்கு என்ன ஃபாலோ பண்றான்? அயோக்கிய ராஸ்கல், என்னையே ஃபாலோ பண்றியா? இன்னைக்கு நீ செத்தடா. டேய் டேய் நில்றா. டேய் ராஸ்கல், டேய் நில்றா. டேய் நில்ல. டேய் டேய் அதுக்கப்புறம் தான் நான் வீட்டுக்கு வந்தேன். இவ்ளோ நடந்துருச்சு. இவங்க என்ன சொன்னாலும் இப்ப வரைக்கும் நம்ம சுரேகம்மா வாழ்க்கைய காப்பாத்தின திருப்தி எனக்கு இருக்கு. இப்போ சுரேகம்மாவை காணோம். அதான் பெரிய பிரச்சனையா ஓடிட்டு இருக்கு. என்னம்மா இது? உலகத்துல நடக்காத அநியாயமெல்லாம் இங்க நடக்குது. ஒரு பைய அவன் கொலகாரன்னு கூட தெரியாமையா அவனுக்கு பொண்ணு கொடுக்க இந்த அம்மா ஒத்த கால்ல நின்னாங்க. ஏத்தே, கொலகாரன் தெரிஞ்சிருந்தா யாராவது பொண்ணை கொடுப்பாங்களா? இந்த விஷயத்துல என் பொண்ணு செஞ்சது சரியான காரியம். ஏத்தா நந்தினி, அந்த ஈனப்பையில இம்புட்டு நாள் வரைக்கும் நீ விட்டு வச்சிருக்கலாமா? அவன் முதல்ல அவன் கேடு கட்டுவன் தெரிஞ்சதும் உன் கால் கிடக்கிறத கலட்டி 4 சாத்தி சாத்தி அவனை வீட்டை விட்டு வெளியே தள்ளியிருக்க வேணா? அது எப்படிப்பா முடியும்? அவன் தான் நல்லவன் மாதிரி அவங்கள நம்ப வச்சிருந்தானே. நான் கூட முதல்ல அவனை நல்லவன் தான் நினைச்சிட்டு இருந்தேன். நாங்க கல்யாணத்துக்கு வந்திருந்தா கூட அந்த படுபாவி பையன் மூஞ்ச பார்த்திருப்போம். எங்களுக்கும் தெரியாம போச்சு. அம்மா அம்புட்டு விஷயத்துல அவ்வளவு தெளிவா இருப்பாங்க. ஆனா அந்த பய விஷயத்துல எப்படித்தான் ஏமாந்தாங்கன்னு என்னால நம்பவே முடியலத்த. கூட பிறந்த அண்ணன் மகன்ல, அதுவும் எப்பவோ இந்த குடும்பத்தை விட்டு போனவரு திரும்ப வந்து சேர்ந்ததுல சந்தோஷம்.